Hello students, 10th Max Public Exams 2 mark questions, top most important and expected repeated questions, டாப் 10 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு சாப்டர்லேயும் உங்களுக்கு டாப் 10 கொஷின்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். டாப் 10 கொஷின்ஸ் பிள்ளைங்களா. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையும் இந்த டாப் 10 கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் அழகாக 2 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இன்க்ளூடிங் கம்பல்சரியுமே மேக்ஸிமம் வர்றதுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின், அதாவது இந்த 2025லேருந்து 2026 ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை முக்கியமாக குறிப்பிட்டு படிச்சுக்கோங்க. இதில் 20 கொஷின்ஸ் இருக்குது. இதில் நான் சொல்லக்கூடிய அந்த 10 கொஷின்ஸ் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 1, A கிராஸ் பி, பி கிராஸ் ஏ. கண்டிப்பாக கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெண்டுலேருந்து ஒன்று வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 5 அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 7, ஆரோ டயக்ராம் ஷோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செட் பி அண்ட் கியூ இருக்கு இல்லையா. இதில் உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் சொல்கிறாங்க. ஸோ அந்த 7th கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் 9th கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். அதேமாதிரி ஆல் டிஸ்ட்ரிக்டில் இப்போ ரிவிஷனில் மேக்ஸிமம் கேட்ட கொஷின் எது அப்படின்னு பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 11 and 12 இது ரெண்டுமே வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். நிறைய பார்த்தீங்கன்னா 1 to 1 பட் நாட் ஆன் டு, அடுத்தது 1 to 1 ஃபங்க்ஷன், அதாவது 13th கொஷின் 14th கொஷின், இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி வந்து 2 மார்க்ஸில் எது மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 15 F.G அண்ட் G.F இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அது கொஷின் நம்பர் 15, கொஷின் நம்பர் 16, கொஷின் நம்பர் 17, கொஷின் நம்பர் 19 இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்லக்கூடியது எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டாப் 10 கொஷின்ஸ். அடுத்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். கொஷின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் ஆல்கரிதம் யூஸ் பண்ணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுக்கணும். அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு கொஷின் நம்பர் 5ம் கொஷின் நம்பர் 6 இது எல்லாமே ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. கொஷின் நம்பர் 4ம் A பவர் ஆஃப் B கிராஸ் B பவர் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 800 A and B அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே பேட்டர்ன் கொஷின் நம்பர் 6ம் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ். அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 11, கொஷின் நம்பர் 12 இந்த பேட்டர்னில் இருக்க கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அடுத்து ஏபி கண்டிப்பாக கேட்பாங்க. 19th டேர்ம் ஆஃப் அண்ட் ஏபி கொஷின் நம்பர் 14 வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 16 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். 18th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்டில் ரிவிஷன் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் 18th கொஷின். அதில் வந்து ஏபி கொடுத்துட்டு உங்களுக்கு கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். அடுத்து ஜிபியில் உங்களுக்கு கொஷின் நம்பர் 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். 22ம் பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். 23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் எலி, ரிவிஷன், குவார்டரி இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் த சம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டு 25th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் சாப்டரில் டாப் 10 கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. PDF டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 3ல் அல்ஜிப்ராவில் கொஷின் நம்பர் 1 LCM வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ 3rd கொஷினும் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5 மல்டிப்ளை சம்ஸ் அது பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 6 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 8ல் சிம்பிளிஃபை இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் இதுவும் உங்களுக்கு ரிவிஷன்லலாம் நான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பப்ளிக்கில் கேட்ட கொஷின் பார்த்தோன்னா 9th சம் சிம்பிளிஃபை வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஓகே. அதுக்கடுத்தது 11th சம்
இதுவுமே வந்து உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு பப்ளிக்கில் ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 10th சம் பாரிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஸ்கொயர் ரூட்டுன்னு பார்த்தோம்னா 12th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இருந்தாலும் நீங்கள் செகண்ட் சம்மும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பப்ளிக்கில் 400 x பவர் ஆஃப் 4 இருக்குல்ல, அது பப்ளிக்கில் அடிக்கடி கேட்ட கொஷின். இருந்தாலும் செகண்ட் சப்டிவிஷனும் நிறைய வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸில் ஆஃபர்லேயும் ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. 2026 வரக்கூடிய பப்ளிக்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 14th கொஷின் ஃபேக்டரைஸில் சால்வ் இருக்கு இல்லையா, அது 14th கொஷின் 15th கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 16th ஒன் எல்லாமே ரொம்ப ஈஸி. சம் ஆஃப் த வேல்யூ, ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ, அதாவது ரூட்ஸோட வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா. அதுக்கடுத்தது 17th சம், இதுவுமே குவாட்ராட்டிக் கொஷனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ரிக்ஸ், அதாவது 20th கொஷனும் பார்த்துக்கோங்க, இதுவும் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸு. சரிங்களா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் 24/5 ஃபைன் த நம்பர் பார்த்துக்கோங்க. அடுத்தது மேட்ரிக்ஸில் இங்கே இருக்க சம்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் சொல்கிறேன், அதெல்லாம் தெரியுதான்னு நோட் பண்ணிக்கோங்க. 26th 2 சப்டிவிஷனும் பாருங்கள். 27 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக்கில் கேட்ட ஒரு 2 மார்க் கொஷின்ஸ். 28 ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் செகண்ட் சப்டிவிஷன் 3a - 9b பப்ளிக்கில் கேட்ட கொஷின் 28th கொஷின். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 31 AB = BA, இதுவும் பப்ளிக்கில் கேட்ட கொஷின். அதுக்கடுத்தது 32வும் AB = BA, இதுவும் பப்ளிக்கில் கேட்ட கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு பார்த்தோன்னா A டிரான்ஸ்போஸ், அதாவது AA டிரான்ஸ்போஸ் = இன்வர்ஸ், கொஷின் நம்பர் 34ம் வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 35யும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் 2 மார்க்ஸில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதை மட்டும் பாருங்கள், அதுதான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2. உங்களுக்கு கொஷின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஃபைண்ட் ஏசி கேட்குறாங்களே, ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 3rd சம்மில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வாட் லென்த் ஆஃப் லேடர், இந்த சம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் 2 மார்க்ஸில். மேக்ஸிமம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க நீங்கள் வந்து 4th சாப்டரில் 2 மார்க்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 8th கொஷின் எ மேன் கோஸ் 18 மீட்டர் டியூஸ், இந்த 8th சம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது 10th சம், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் நான் சொல்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே அழகாக அட்டன் பண்ணிடலாம். இதில் மொத்தம் 25 கொஷின்ஸ் இருக்குது. இதில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 மார்க் கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு 2 மார்க் கொஷின்ஸு. கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கொலினியரான்னு கேட்குறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் 3rd கொஷின், அது கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஷின் நம்பர் 5. அதுக்கடுத்தது 6th சம் கொலினியர், அது நல்லா பார்த்துக்கோங்க. 7th சம்மும் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் தான், அதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9th சம் 5 3rd சப்டிவிஷன், 9th 5√5 வித் ஆரிஜின் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பப்ளிக்கில் கேட்ட கொஷின், அது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரலல், ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் அப்படின்றது 12th கொஷின் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பெர்பெண்டிகுலர், அதுவும் 12th ஒன் பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அதெல்லாம். அடுத்து 17th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக்கில் கேட்ட கொஷின், ஸ்லோப்பும் இன்க்ளினேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதுக்கடுத்து இன்டர்செப்ட், ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்ட் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஃபார்முலா ஸ்லோப்பும் இன்டர்செப்ட் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்தது அது பார்த்துக்கோங்க. 18th கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20th கொஷின் எ கேட் இஸ் லொக்கேட்டட், அதுவும் பார்த்துக்கோங்க, அதுவும் பப்ளிக்கில் கேட்ட கொஷின். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 22 ஃபைண்ட் த ஈக்குவேஷன், அது பார்த்துக்கோங்க. 22, 23, 24 இது 3லேருந்து ஒரு சம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கடுத்து 25 பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரிக்னாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு இதில் மொத்தம் வந்து ஒரு 7 கொஷின்ஸ் தான் இருக்குது. இந்த 7மே பார்த்துக்கோங்க, 7மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கைட் இஸ் ஃப்ளையிங் அட் ஹைட் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 6th சம் டாப் ஆஃப் ராக், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் படிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களாம் இது எல்லாமே படிக்க பாருங்கள், மிஸ் பண்ணாடாதீங்க. மென்சுரேஷனில் ஈஸியாக இந்த 10 சம்முமே பார்த்துக்கோங்க. 10மே ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக வந்த கொஷின். அதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 2 ரிப்பீட்டட் கொஷின், கொஷின் நம்பர் 4 ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் ரிப்பீட்டட், வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் கொஷின் நம்பர் 5 ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து 8th கொஷின்
4:7 ஸ்பியர் 2 ஸ்பியர் அதுவும் ரிப்பீட்டட். அலுமினியம் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் அதுவும் ரிப்பீட்டட். அதுக்கு அடுத்தது 10th ஒன், இது பப்ளிக்லேயே வந்து மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்க ஒரு கொஸ்டின். கோன் ஆஃப் ஹைட் 24 சென்டிமீட்டர். ஸோ இந்த 10 சம்மும் பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் தான். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு நிறைய சம்ஸ் இருக்குது. இது என்ன ரீசன் பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது, ப்ராபபிலிட்டியும் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒரு 10 சம், ப்ராபபிலிட்டிக்கு ஒரு 10 சம் கம்பல்சரி பார்த்துக்கணும். என்ன பொறுத்தவரையும் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லாமே ரொம்ப ஈஸியான சம். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஆவரேஜாக இருக்கவங்களுக்காக நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 8 வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 13 இஃப் த மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட். அதுக்கடுத்தது 14 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 18th கொஷின் 2 coins are tossed together, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்தது 20th கொஷின் a coin is tossed thrice, அதுவும் ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் நம்பர் 23, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராபபிலிட்டி ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணும், என் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 24, 25 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 28, கொஷின் நம்பர் 30 இதெல்லாம் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சாப்டர் 1லேருந்து சாப்டர் 8 வரையும் இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டது. இந்த வருஷம் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் என்ன, டாப் 10 கொஷின் சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் டாப் 10 5 மார்க் கொஷின்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் அப்படியே மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் மேக்ஸையும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.